நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டர் குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே. எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட் செக்ஷன்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமான் உங்க வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுப்பார். இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆகஸ்ட் மாத பலன். எல்லாருக்குமே ஆகஸ்ட் மாசம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. நான் ஏன் ஜாக்பாட் யோகம் இருக்குன்னு சொல்றேன் தெரியுங்களா? ஒரே விஷயம்தான். இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. ஒண்ணு செவ்வாய். எப்படி ஒரு மனிதனுக்கு தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் பலமா உட்கார்ந்தது. எப்படி வீரத்துக்குரிய ஒரு தைரியமா ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய கிரகம் பலப்படுத்துது. அடுத்த அறிவு கிரகன் புதன் பலமா இருக்கிறார். புதாதித்ய யோகத்துல எத்தனை பேருக்கு அறிவு, ஞானம், புத்தி வேணும்? பயங்கரமான ஒரு வெற்றி வேணும். புதன் இருந்தாவே நம்ம எல்லாமே புத்திசாலியா மாறிடுவோம். அப்படிப்பட்ட கிரகத்தோடைய அனுகிரகம் இருக்கு. அடுத்து எத்தனை பேர் தலைமை பொறுப்புக்கு போகணும்? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நம்ம சொந்த கால நிக்கக்கூடிய கிரகமும் பலமாகுது. இது 3 கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 12 ராசிக்கும் பல மடங்கு யோகம் கொடுத்துரும். பார்த்துக்குங்க. இதுல என்னன்னா இந்த மாசத்துல அவருடைய விசேஷம். ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 23ஆம் தேதி ஒரு சூப்பர் சுப முகூர்த்தம் வருது. வீட்டுல சுபகாரியம், சுபசலம் எல்லாமே நல்ல ஒரு முகூர்த்தம். இது வளர்பிறை முகூர்த்தம் சொல்றேன். அடுத்த 2 முகூர்த்தம் தேய்பிறை முகூர்த்தம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி. இதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலச்சக்கரத்தின் 3வது ராசி தான் மிதுன ராசி. எப்போதும் பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எந்த நேரத்துல செய்யணும், இந்த திறமை பயங்கரமா இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அட்ஜஸ்ட் பண்ணி பிறக்கணும், ஒரு நிர்வாக திறமையான குணம், பிரம்மாண்டமான கற்பனையான குணம், ஒரு 20 பேர் 30 பேரை வச்சு வேலை பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டியான குணம். படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா ஞான அறிவு பயங்கரமா இருக்கும். இதாங்க மிதுனம். இது காலச்சக்கரத்தின் 3வது ராசி. ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பது வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் என்ன செய்ய போது பலன்? எப்படி என்ன செய்ய போது பலன்? அப்படிதான் சொல்லுவேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு கஷ்டத்தை பார்த்ததுன்னா மிதுன ராசி. நான் ஓப்பனா சொல்றேன். அதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் அதுன்னு நான் வீடியோல கொடுக்குறேன். கிரகமே பார்த்தீங்கன்னா உங்க ராசிலேயே பாருங்க, செவ்வாய் பகவான். இப்படி ஸ்ட்ரெயிட்டா உங்க ராசியில செவ்வாய். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க 2ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு சூப்பரா வருமான ஸ்தானத்துல நல்லா பலமா உட்காந்துருக்கு. அடுத்து 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான். 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் இருக்கார் நீசமாயி. அடுத்து உங்க ராகு பகவான் 9ஆம் இடத்துல, சனி பகவான் வக்ரமாயி உங்களுக்கு பாருங்க ஸ்ட்ரெயிட்டா 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. இதான் கிரகத்தோட அமைப்பு. நான் சொன்ன இந்த 3 கிரக பயிற்சியில நம்பர் 1 செவ்வாய் பகவான் 2ஆம் தேதி உங்க ராசிக்கு வர்றாரு. இது செம்மட் லக்கு. அடுத்து சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு முயற்சிக்கு போறாரு. அதை விட செம்ம லக்கு. அடுத்து புதன் 23ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் இந்த ஆட்சி பெற்ற சூரியோட சேர்ந்து இறைகிறார். இதை விட சூப்பர் லக்கு. நல்லா பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி நல்லா இருக்காரா இல்லையா? சிவராஜ யோகத்திலையும் புதாதித்ய யோகத்திலையும் உட்கார்ந்துருக்காரு. உங்க ராசிக்கு முழுக்க முழுக்க எதுக்குமே யாருக்குமே பயப்படாதீங்க. யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்காதீங்க. பயப்படாம எது வந்தாலும் இறங்கி அட்டிங்க. எல்லாமே வெற்றி உங்க பக்கம் வரும். இந்த மாசம் மட்டும் சொல்றேன். நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய மாசம் தாங்க ஆகஸ்ட் மாசம். நல்ல வேலை கிடையாது தெரியுமா? நீங்க எத்தனை பேர் மிதுன ராசி தான் அவங்ககிட்ட கேட்டு பார்த்துக்குங்க. 1.5 மாசமா இல்ல 1 மாசமா கண்டிப்பா வேலை இருக்க மட்டும் கேட்டு பாருங்க. அவங்க என்ன மட்டும் சொல்றாங்க மட்டும் பாருங்க. வேலை இருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்ல வேலை பார்க்குற இடத்துல பயங்கரமான ஒரு அவமானத்தை, பிரச்சனையை 45 நாட்கள் நீங்க பாக்குறேன்னு திருப்பி கேளுங்க. எப்படி கடன் இருக்கும், பகை இருக்கும், எதிரி இருக்கும், வம்பு இருக்கும், வழக்கு இருக்கும், பிரச்சனை இருக்கும், ஏதாச்சும் ஒரு தடங்களை யாருடைய விதி ஜாதகத்துல தயவு செய்து சொல்றேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகம், திசா புத்தி, மீன திசையை விட்டுருங்க. புத்தி தான் வேலை செய்யும். இந்த மாசத்துக்கு அப்புறம் இது நடக்கும், இது நடக்கும், ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு புத்தியை வச்சு அக்யூரேட்டா சொல்லிடலாம். பரிகாரம் அதுக்கேற்ற பரிகாரத்தை பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதனாலதான் நம்ம நிறைய முன்னோர்கள் இந்த கிரகம் வந்தா இந்த பரிகாரத்தை பண்ணுங்க சொல்லி வச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை பார்த்தீங்க. ஒண்ணு எதிரி பகை. ஏன்னா 12ஆம் இடத்துல போய் இந்த செவ்வாய் இருக்கவே கூடாது. இருந்தா இங்க பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, எங்கே வேலை பார்த்தாலும் சரி, அங்கே பிரச்சனை இருக்கும், கடன் இருக்கும், பகை இருக்கும், எதிரி இருக்கும், வம்பு இருக்கும், வழக்கு இருக்கும். சும்மா சம்மந்தம் இல்லாம உங்களுக்கு கூப்பிட்டு வம்பிழுப்பாங்க. இது மாதிரி நிகழ்வுலாம் பார்த்திருப்பீங்க. ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க. பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. மூத்த சகோதர சகோதரி உறவுகள் ஒரு குழப்பம் இருக்கும்.
நிறைய லாபம் வருமானம் வரும், மந்தமா இருக்கும், படிப்பு கல்வி ஒரு மந்தமா இருக்கும், உடம்பு ஆரோக்கியத்துல கண்டிப்பா தோல், ஸ்கின், நரம்பு, வயிறு எடுத்து பாருங்க. இந்த தகப்பன் தாய்க்கு உடம்பு மந்தமான தன்மை எல்லாம் எடுத்து பாருங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா தொழில் ரீதியா, வருமான ரீதியா நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது எனக்கு மிதுன ராசி மட்டும்தான். ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு குடும்ப ஜாதகம் வந்துச்சு. அனைவருக்குமே முருகபெருமான் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை குறைய போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல இந்த சிவராஜ யோகத்தோட சேர்ந்து புதாதித்ய யோகம் இருக்கிறதுனால வருமான பொருளாதாரம் எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் வருமான பொருளாதாரம் உங்களுக்கு செம்மையா கை கொடுக்கும். என்ன காரணம் தெரியுமா? நான் சூரிய பகவான் பார்த்துட்டேன். சூரிய பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சாரத்துல போறாருங்க. எப்படி? மிதுன ராசிக்கு, அதாவது புதனுடைய சாரத்துல ஆயிலி நட்சத்திரத்துல போறாரு. யார்? இந்த சூரிய பகவான் வருமானத்துல பாருங்க, வெற்றி ஸ்தானாதிபதி வருமானத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது இங்க குரு பகவானும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் புதனுடைய சாரத்துல போறார். வருமானம், நகை எல்லாம் பாருங்க. நான் இது சொல்றேன் பாருங்க, இது நோட் பண்ணி வச்சுங்க. நகை, இடம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்க குடும்பத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அதுல உள்ள வழக்கு, அரசாங்க சம்பந்தம் ஏதாச்சும் ஒரு வழக்கு, கேஸ் வழக்கு நடத்தி பாருங்க. கேஸ்ல நீங்க ஜெயிக்கலாம், நீங்க திருப்பி கேளுங்க. நான் சொல்றது ஆகஸ்ட் 30க்குள்ள உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா உங்க மேல எந்த ஒரு வழக்கு இருந்தாலும் சரி ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். இடம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, உல்லாச கார் வாங்க போறீங்க, பங்களா வாங்க போறீங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்காரு. 4ல சுக்கிரன் இருந்தாவே வண்டி, வாகனம், பூமி, சொத்து எல்லாமே வந்து ஆகணுங்க. கடன் வாங்கியாச்சும் வாங்கணுங்க. அதுக்கான ஆப்ஷன் ஆகஸ்ட் முடியறதுக்குள்ள இருக்கு. இதையும் தாண்டி ஆகஸ்ட் பிறந்த 2ஆம் தேதியே வேலை கிடைச்சிடும். எதிர்பார்க்காத வேலை, ப்ரமோஷனான வேலை வேற. 6 11 செவ்வாய் பாகம் நேராக இருந்து உங்க ராசியில் இருப்பதால் நல்ல வேலை ஸ்தானத்தை அழகா கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்காச்சும் பயங்கரமான ஒரு ப்ரமோஷனான வேலை வரப்போகுது. மிதுன ராசி எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லிடுங்க. எப்படி? கடன் இருக்காது, பகை இருக்காது, வேலை உதவி நல்லா இருக்கும், லாப வருமானம் நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும்னு சொல்லுங்க. இதாங்க மிதுனம். இப்ப மிதுனத்தை யாரையும் அசைக்க முடியாது. அவங்க நல்ல யோகத்துல உட்காந்துருக்காங்க. எப்படி? சிவராஜ யோகத்திலையும் புதாதித்ய யோகத்திலையும் நல்ல பலமா இருக்கும்போது நீங்க தைரியமா உங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. என்னடா அடி மேல அடி சொல்லி பயந்து போய் நிக்காதீங்க. அடுத்த ஸ்டெப்பை வச்சு நம்ம வெற்றி ஜெயிக்கணும் எண்ணத்துக்குள்ள போயிங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். புதுசா தொழில் பண்ணி பாருங்க, தொழில் மேல நஷ்டம் வராது. சனிமான் பொதுவாக வக்கரமாகுது, 10ஆம் இடத்துல வக்கரமாகுது, உங்களுக்கு நல்லது. தொழில் இந்த மாதிரி தான் சூப்பரா இருக்கும். குருவுடைய பார்வை இப்பதான் படுது. 10ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து வக்ரமான சனியை பார்க்கும்போது அது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா புதனுடைய சாரத்துல சனி பகவான் நிக்கிறார். எப்படி? புதனுடைய சார ராஜா. அந்த புதன் எங்க? உங்க ராசி அதிபதிப்பா 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காருப்பா. வருமான தொழில பயங்கரமா லாபத்தை கொடுப்பாருப்பா. கணவன் மனைவில எந்த ஒரு குழப்பம் வராது. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல மாட்டேன். வெளிநாட்டுல இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியூர் பிரச்சனை, வெளியே வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும்னா அந்த பிளான் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும். கரெக்டா 23ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த விஷயம் நடந்தே தீரும். மெயினா ஐடிஐ ஃபீல்டு எத்தனை பேர் இருக்கீங்க? இருப்பீங்களா? அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து மருத்துவ ஃபீல்டு இருப்பீங்களே, இதனால மருத்துவம் வரும். அடுத்து வக்கீல் ஃபீல்டு, வாயினால பிழைக்கக்கூடிய பொருள் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். எப்படி? கமிஷன், ரியல் எஸ்டேட், வண்டி, வாகனம், வீடு, பூமி, கெமிக்கல், கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க கவலைப்படாம இருங்க, எல்லாமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை எடுத்து பாருங்க, அடிக்கலாம். நீ திருப்பி கேளுங்க. மிதுன ராசி எத்தனை வந்தாலும் லாட்ரி எடுத்து பாருங்க. கரெக்டா அக்யூரேட்டா சொல்லணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதிக்குள்ள எடுத்துருங்க. கண்டிப்பா 100% லாட்ரி யோகம் இருக்கு. ஆனா உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் யோகமோ அதை பார்த்துதான் இருக்கணும், சம்பந்தமா இருக்கக்கூடாது. எடுத்தா லாட்ரி யோகம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாருங்க மிதுன ராசியை பொறுத்தவரை உங்க ராசியான எந்த எண்ணு பார்த்து இருக்கணும். சம்பந்தம் தசாபுத்தியை பார்த்துட்டு அது அந்த கிரகத்துல என்ன நம்பர், என்ன ராசின்னு பார்க்கணும். எப்படி? ஒரு புத்தியில தான் அந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, அந்த நம்பர் எடுத்தாதான் கண்டிப்பா அடிக்கும். அதனால சொல்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, அரசாங்க வேலைக்கு, அரசியல் ரெண்டுமே சொல்றேன். அரசியல், அரசாங்கம் இனிமே உங்களை யாருமே அடிச்சுக்க ஆள் இல்லை. எது வந்தாலும் பேஸ் பண்ணிடுவீங்க, எவ்வளவு பிரச்சனை தான் பேஸ் பண்ணிடுவீங்க. இப்ப அரசாங்க வேலை எக்ஸாம் எழுத சொல்லுங்க, மாணவ ரிசல்ட் மட்டும் பாருங்க, சூப்பரா இருக்கும். தாய் தகப்பனுக்கு நிறைய மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க, நீங்க பார்க்க மாட்டீங்க. மனைவிக்கு கணவனுக்கு நிறைய மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க, நீங்க பண்ண மாட்டீங்க. குழந்தைகளுக்கு ஒரு செலவை கண்டிப்பா பண்ணிருப்பீங்க, நீங்க பண்ண மாட்டீங்க. ஏன் இவ்வளவு விஷயம் நான் சொல்றேன்னா, இதுக்கு மாதிரி இவ்வளவு விஷயம் நடந்துச்சு ராஜா, இனிமே இருக்காது நான் சொல்றேன். இப்ப நட்சத்திர பலன்களை போயிருவோமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல? மிதுனராசியை பொறுத்தவரை மிருகசீரிடம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, ஹார்ட் ஒர்க், நிறைய விஷயம் சூப்பரா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குங்க. மிருகசீரிட பலன் செம்ம யோகம் இருக்கு. இப்ப
நட்சத்திர அதிபதி உங்க ராசிக்கு வந்துட்டாரா, நல்ல வேலை கிடைக்குங்க. வேலையில நிறைய பேர் மிருகசீரிடம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மருத்துவ செலவு, வரைய செலவு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், பிரச்சனை எல்லாம், வருமானம், என்ன கஷ்டம். ஒரு மன உளைச்சலுக்கு போய் அவங்கள்ட்ட அவங்க சிந்தனை அவங்கள்ட்ட இல்லாம கிடந்தாங்க. 45 நாள் நீங்க கேட்டு பாத்துங்க, எத்தனை பேர் மிருகசீரிடம் இருந்தாலும் சரி, இப்ப நிம்மதி கிடைக்குங்க. வருமானம் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், லாபம் இருக்கும், தொழில் உத்தியோகம். நீங்க ஜாதகத்தை மட்டும் பாருங்க, எல்லாருமே மிருகசீரிடம் பண்ணுவாங்க. சூப்பரா டைம் இருக்கு. பணம், பொருள், சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயத்த மாற்றக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ஆகஸ்ட் மாதத்துல செம்மையா அமையும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிருகசீரிடம் தான். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம், பிரம்மாண்டமான கற்பனைங்க. ஒரு எல்லாரையுமே எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய திறமை உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அறிவு, நியாயம், கற்பனை, கலை, இசை, பிரம்மாண்டமான சிந்தனை, எல்லாமே சூப்பரா யோசிப்பீங்க. இப்ப பாருங்க, யோகம் இருக்கும் பாருங்க, சூப்பரா. பணம், வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, நிறைய விஷயம் சொல்றேன். நிறைய விஷயம் சாதகமா இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப மருத்துவரையா இருக்கட்டும், கமிஷனியா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், எந்த துறையா இருக்கட்டும், இனிமே நீங்க தான் இனிமே ராஜா. ஏன்னா செவ்வாய் உங்க ராசியில இருக்காரு. ராகு எடுத்து பார்த்தேன், அவிட்டத்துல போய் இறங்கிட்டாரு. அவிட்டங்கிறது செவ்வாய் நட்சத்திரம். அந்த செவ்வாய் உங்க ராசி இருக்கும்போது இப்போ ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனோ, வேலைமோ, தொழிலோ, உத்தியோகம், வருமானமோ, நல்ல ஒரு இடமாற்றமோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போது பார்த்துக்க. திருவாதிரை பண்ணுவோம். அடுத்து புனர்பூச நட்சத்திரம், ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு. கவலைப்படாதீங்க. ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வருமான ரீதியா, பொருளாதார ரீதியா, சொல்லவே வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு நிறைய தடை, தாமதம், பிரச்சனை, வம்பு வழக்கு, பிரச்சனை, நிறைய தடங்களை சந்திச்சாருன்னா அந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க எத்தனை பேர் கேட்டு பார்த்துக்குங்க. வாழ்க்கையில படாத பாடு. இப்பதாங்க நல்ல நிம்மதியே வருது. வருமானம் நல்லா இருக்குது, பொருளாதாரம் இருக்கு, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு, வெளிநாடு யோகம் இருக்கு, வெளியூர் யோகம் இருக்கு, சுப செலவு இருக்கு, சுபகாரியம் இருக்கு. உங்க நட்சத்திர அதிபதி புதர சாரத்தில் கூட வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயம் நல்ல விஷயமா வருது. இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னே உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இப்ப நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன். மிதுன ராசியை பொறுத்தவரை எல்லா தடைகளை தாண்டி வெற்றி பெறும் உள்ள மாதமாகவே அமைகிறது.